எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ரொம்ப பயமாக இருக்குது. எங்கேயுமே வெளியே போக முடியல. சாப்பாடு கிடையாது. ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போதும் ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்கள் தூங்குதோம். காலையில் எழும்புவோமா எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்கள் மேலே வந்து எழும்புமா அப்படின்னு. ஒரு காத்தடிச்சு இந்த கதை வந்து அடிச்சா கூட குண்டு தான் நினைச்சு நாங்கள் தூக்கத்தில் எழும்பென்று ஓடுதோம் ராத்திரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு இரவிலும் தூங்கும் பொழுது காலையில் உயிரோடு இருப்போமா இல்லையா என அச்சத்தோடு தூங்குவதாகவும், இரவில் தூங்கும் பொழுது ஏதேனும் சிறு சத்தம் கேட்டால் கூட குண்டு வீசப்பட்டதோ என்ற அச்சத்தில் எழுந்து ஓடுவதாகவும் உயிர் பயத்துடன் ஈரானில் தங்கியுள்ள குமரி மீனவர்கள் பேசி வெளியிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. ஈரானில் போர் காரணமாக அங்கு மீன்பிடி தொழிலுக்கு சென்ற கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஈரான் நாட்டின் 8 இடங்களில் தவித்து வருகின்றனர். அவர்களை பாதுகாப்பாக தாயகம் மீட்க கோரி மீனவர்களின் குடும்பத்தினர் மத்திய மாநில அரசுகளுக்கு உருக்கமான மனு அளித்து வருகின்றனர். இதற்கிடையே உயிருக்கு பயந்த நிலையில் ஈரான் நாட்டின் 8 இடங்களில் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 600 மீனவர்கள் உட்பட தமிழக மீனவர்கள் நூற்றுக்கணக்கானோர் அச்சத்தோடு தங்கியுள்ளனர். தங்களிடம் இருக்கும் உணவு மற்றும் குடிநீர் இன்னும் சில நாட்களில் தீர்ந்துவிடும் அபாயம் உள்ளதாகவும், பாதுகாப்பற்ற நிலையில் மிகுந்த மன அழுத்தத்திலும் மரண பயத்திலும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒவ்வொரு இரவிலும் தூங்கு செல்லும் பொழுது மறுநாள் காலையில் உயிரோடு இருப்போமா இல்லையா என தெரியாமல் அச்சத்தோடு தூங்க செல்வதாகவும், இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சிறு சத்தம் கேட்டால் கூட குண்டு வீசப்பட்டு விட்டதோ என எண்ணி பதறியடித்து ஓடுவதாகவும் கூறியுள்ளனர். வளைகுடா நாட்டில் வசிக்கும் மீனவர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் நிலையில் தங்களை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும், தூதரகத்தில் விசாரித்தால் தாயகத்திற்கு அழைத்து செல்வது தொடர்பாக எந்த தகவலும் வரவில்லை எனவும் கூறினர். பக்கத்து ஊர்களில் ஏற்கனவே குண்டு வீசப்பட்ட நிலையில் தங்கள் பகுதியிலும் குண்டு வீசப்படலாம் என அச்சத்தோடு தங்கியிருப்பதாகவும் கூறினர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நாங்கள் இந்த மாதிரி ஈரானுக்கு மீன் பிடிக்கிற தொழிலுக்காக வந்தோம். எங்களுக்கு இங்கே இருக்க முடியல. சாப்பாடு கிடையாது, உணவு கிடையாது, எந்த ஒரு வசதியுமே கிடையாது. அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. இன்டர்நெட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. எங்களால் நாங்கள் இங்கே சிக்கி தவிக்கிறோம். இந்தியா கவர்மெண்ட்டு எங்களை உடனே மீட்டெடுக்கணும். இல்லைனாக்கா எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. நேற்று முதற்கொண்டு பக்கத்தில் இருக்க ஏரியாவில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. பக்கத்தில் 3 கிலோமீட்டரில் பாம்பு போட்டு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கேயுமே வெளியே போக முடியல. சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இருக்கிறத வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்படியே போயிட்டுருக்கோம். எழுந்தி கூட வெளில நடமாட முடியாது. எவ்வளோ சீக்கிரமாக எங்களை மீட்டெடுக்க முடியுமோ மீட்டெடுங்க. நாங்கள் எல்லா முயற்சியிலையும் போய் பார்த்தாச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கு மேலே இந்தியா கவர்மெண்ட்டு தான் எங்களை மீட்டெடுக்கணும். வேறு வழி இல்லை. ஒரு 2 நாள் முன்னாடி தான் தெஹரானில் குண்டு விழுந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் இறந்து போனாங்க. அது எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். ஆனால் அதே குண்டு எந்த நேரம் எங்கள் மேலே விழுமனு எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போதும் ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்கள் தூங்குதோம். காலையில் எழும்புவோமா எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்கள் மேலே வந்து எழும்புமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காத்தடிச்சு இந்த கதை வந்து அடித்தா கூட குண்டு தான் நினச்சி நாங்கள் தூக்கத்தில் எழும்பென்று ஓடுதோம் ராத்திரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் இந்திய அரசாங்கம் எப்படியாவது ஈரானில் நிற்க இந்த இந்திய மக்களை எப்படியாவது நீங்கள் மீட்டு எடுக்க ஒரு வழி பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்து ஊரில் கத்தார், சவுதி, துபாய் அங்கேலாம் நிற்க இந்திய மக்களை காப்பாற்ற மட்டும் இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணுதான். ஈரானில் நிற்க மக்கள் இந்தியர்கள் கிடையாது. அப்போ இந்திய மக்களை காப்பாற்ற நீங்கள் முயற்சி பண்ணுங்க. இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் நாங்கள் இங்கேருந்து இப்படி ஒரு சூழ்நிலை மாட்டி போனோம், எங்களை மீட்டெடுங்க அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் அறிவிப்பும் கொடுத்தாச்சு. அவங்களும் இன்னும் பண்ணுதோம் நாளை பண்ணுதோம் சொல்லி பதில் ஆவாரே தவிர எங்களை காப்பாற்ற இந்திய அரசாங்கம் எந்த முடிவுமே எந்த ஒரு இதுவும் எடுக்கலை, எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. நீங்கள் எப்படியாவது இந்திய அரசாங்கம் எங்களை எடுக்க முயற்சி பண்ணணும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு லைக்கோ கமெண்டோ பண்ண நான் உங்களை சொல்லலை. இந்த வீடியோவை நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணி நாங்கள் இங்கே நிற்கதை வேறு மக்களுக்கு தெரிவித்து இந்திய அரசாங்கத்துக்கு இந்த குரல் போய் எத்தணும்.